இந்த வீடியோல வந்துட்டு நம்ம டைப்ஸ்கிரிப்ட் பற்றி தான் பார்க்க போறோம். இதோட ஓவரால் இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே இதில் வந்து கவர் பண்ண போறோம். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டைப்ஸ்கிரிப்ட்னு சொல்லி ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அதோட ஒரு கண்டினியூட்டி மாதிரி தான். நம்ம எப்பயுமே வந்துட்டு ஆங்குலர் ஒன்று லேர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிற போது நமக்கு வந்து HTML, CSS, JavaScript அண்ட் டைப்ஸ்கிரிப்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது தெரிஞ்சிருந்தா தான் நம்ம வந்து ஆங்குலர் போக முடியும்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி நான் வந்து ஆங்குலர் ஜேஎஸும் நம்ம தெரிஞ்சுக்கலான்னு நம்ம ஒரு பிளேலிஸ்ட் வந்து நம்ம வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக ஆங்குலர் ஜேஎஸில் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு சரி டைப்ஸ்கிரிப்ட் வந்து ஓவராலாக ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு ஆங்குலர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைப்ஸ்கிரிப்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். இதில் ஓரளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே பேசிக்காக தான் இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஊப்ஸ் கான்செப்ட்டு நிறையா வந்து அரே நிறைய நம்ம வந்துட்டு பேசிக்ஸ் எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடியே வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம் நிறையா. ஓகே, அதோட பிளேலிஸ்ட் வேணால் உங்களுக்கு கீழே ஷார்ப்பில் இருக்கும். அது எல்லாமே இல்லை உங்களுக்கு வந்து அதோட டாபிக்ஸ் மட்டும் இருந்தால் போதும், நான் வந்து பேசிக்காக நான் டைப்ஸ்கிரிப்ட்லேயே லேர்ன் பண்ணிக்கிறனாலும் லேர்ன் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, அது காமனாக தான் இருக்கும். இப்போ அரேன்னு பார்த்தீங்கன்னா அரே வந்து காமனான ஒரு இதுதான். அது வந்து எந்த கோடிங் நீங்கள் போனீங்கனாலுமே காமனாக ஒர்க் ஆகிற ஃபங்க்ஷன் தானே கரெக்டாக அரேங்கிறது. அந்த மாதிரி இதில் நிறையா அந்த மாதிரி ஊப்ஸ் ரிலேட்டடான எல்லா விஷயமும் இதில் டைப்ஸ்கிரிப்ட்லேயும் இருக்குது. அதனால வந்துட்டு நீங்கள் எல்லாமே அது எல்லாமே பேசிக்காக தெரிஞ்சிருந்தா தான் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஏன் டைப்ஸ்கிரிப்ட் வந்து நம்ம வந்து எதுக்கு நம்ம சூஸ் பண்ணணும், ஏன் ஜாவாஸ்கிரிப்ட்டுக்கும் டைப்ஸ்கிரிப்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ஆல்ரெடி வந்து இந்த வீடியோ வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகே, அந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்டுக்கும் டைப்ஸ்கிரிப்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, ஏன் நம்ம டைப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் என்ன பேசிக்காக நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஒரு ஒன் லைனில் சொல்லணும்னா, நம்ம வந்து இந்த டைப்ஸ்கிரிப்டில் வந்துட்டு இந்த டைப்ஸ் இருக்குல்ல, ஒரு இப்போ டேட்டா டைப்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, ஸ்ட்ரிங்கு, நியூமரிக்கு, பூலியன், இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் வந்துட்டு நம்ம டிஃபால்ட்டாகவே இதில் வந்து மென்ஷன் பண்ணிடுவோம். ஓகே, மென்ஷன் பண்ணி அதுக்கான வேல்யூ தான் பாஸ் பண்ணுவோம். நம்ம எதாவது மென்ஷன் பண்ணாமல் போனோம் அப்படின்னா இது வந்துட்டு நம்மளுக்கு எரர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஜாவாஸ்கிரிப்ட்ல அந்த மாதிரினா கிடையாது. அதுதான் வந்து நம்ம லூஸ்லி கப்பிள், டைட்லி கப்பிள்டுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் வந்து ஓரளவுக்கு டீட்டெயிலாக நான் டைப்ஸ்கிரிப்டை பற்றி, ஜாவாஸ்கிரிப்ட்டுக்கும் டைப்ஸ்கிரிப்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு நான் கொடுத்துருப்பேன். ஒன் லைனாக சொல்ல போனால் இதுதான். ஓகே, நீங்கள் வந்து இந்த வீடியோ எடுத்து ஒரு ரிவ்யூ மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா, there are 3 main primitives in JavaScript and TypeScript. ஓகே, காமனாக வரது தான் ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் டைப்ஸ்கிரிப்ட் ரெண்டுலேயுமே காமனாக வர ஒரு 3 டைப் என்னென்னா பூலியனு, நம்பரு, நியூமரிக்கு அண்ட் ஸ்ட்ரிங்கு. ஓகே, இதில் வந்து எப்படி வந்து நம்ம அசைன்மெண்ட் பண்ணுவோம், இந்த டைப்ஸ் வந்துட்டு நம்ம வந்து எப்படின்னா இந்த அசைன் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டைப்ஸ்கிரிப்டில் 2 விதமாக வந்துட்டு அசைன் பண்ணலாம். ஒன்று வந்து எக்ஸ்பிளிசிட், இம்ப்ளிசிட்னு சொல்லி 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்துட்டு எக்ஸ்பிளிசிட்டுங்கிறது ரைட்டிங் ஆஃப் த டைப், இம்ப்ளிசிட்டுங்கிறது டைப்ஸ்கிரிப்ட் வில் கெஸ் த டைப் பேஸ்ட் ஆன் த அசைன்ட் வேல்யூ. ஒன்றும் இல்லை, நம்ம வந்துட்டு டிஃபால்ட்டாக நமக்கு ஸ்ட்ரிங் தான் வேணும், நியூமரிக் தான் வேணும் அப்படின்னு நம்ம டைரெக்டாக மென்ஷன் பண்ணி வேல்யூவை பாஸ் பண்ணுறது எக்ஸ்பிளிசிட். இம்ப்ளிசிட்டுங்கிறது வந்துட்டு நம்ம வேல்யூ பாஸ் பண்ணிடுறோம், வேல்யூ பாஸ் பண்ணதுலேருந்து அந்த வேல்யூ வந்துட்டு கெஸ் பண்ணி என்ன டேட்டா டைப்பான வேல்யூ அப்படின்னு நம்ம கொண்டு வரதை தான் இம்ப்ளிசிட்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் வந்து 2 டைப் ஆஃப் அசைன்மெண்ட், எக்ஸ்பிளிசிட், இம்ப்ளிசிட். ஓகேங்களா? நம்ம இதுக்கான ஒரு சிம்பிளான நான் கோடு சொல்கிறேன், அந்த எக்ஸ்பிளிசிட் இம்ப்ளிசிட் எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ இது வந்து டைப்ஸ்கிரிப்டோட டிஃபால்ட் வெப்ஸ், அவங்க கொடுக்குற ஓகே ரன் பண்ணுறதுக்கான பிளே கிரவுண்டுன்னு அவங்க கொடுக்குறது. நீங்கள் வந்து இதுலேயுமே உங்களோட கோட் வந்து டைப்ஸ்கிரிப்டை நீங்கள் தனியாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டூல், இப்போ எக்ஸாம்பிள் விஷுவல் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுறீங்க அந்த மாதிரினா நீங்கள் அதுக்கான நவ்கேட்டில் வந்துட்டு ஆட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த எப்படி ஆட் பண்ணணுங்கிறதையும் நான் வந்து அந்த வீடியோ ஆல்ரெடி சொன்னேன்ல, அதில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். விஷுவல் ஸ்டுடியோவில் எப்படி வந்து டைப்ஸ்கிரிப்டை உள்ளே கொண்டு வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இல்லை இன்னொரு விதம் அப்படின்னா Node.js யூஸ் பண்ணி அதில் npmங்கிறத நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கூட நீங்கள் டைப்ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணலாம். ஓகே, 3 வேலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அவங்க கொடுக்குற வெப்சைட்டில் நீங்கள் கோடிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து கோடிங்கை வந்து இந்த பிளே கிரவுண்டுங்கிற இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணி வேர்ஷன் டிஃபால்ட்டாக ஹை வேர்ஷன் கொடுத்துட்டு ரன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுலேயே வந்து அவங்களோட இந்த TS கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அதோட செட்டப். இந்த டைப்ஸ்கிரிப்ட்க்கு என்னென்ன கான்ஃபிகரேஷன் வேணுமோ இது எல்லாமே இந்த TS கான்ஃபிகரேஷனில் இருக்கும்.
இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க, எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேணாம் எனக்கு வந்து தனியாக நான் டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு Node.jsல ஒர்க் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு டூலில் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணுறீங்க. இப்போ விஷுவல் ஸ்டுடியோவில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க MVCயில் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஆங்குலர் ஃப்ரண்ட் எண்டாக ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் அதில் வந்து நவ்கேட்டில் போயிட்டு நீங்கள் டைப் ஸ்கிரிப்டுக்கு தேவையான இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக நான் இதுலேயே வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைனை நான் வந்து இதில் ரன் பண்ணிடுறேன். இதில் வந்து எல்லா கோடுமே இருக்குது. நான் என்னென்ன நீங்கள் சொல்ல போகிறேனோ எல்லாமே கோடு இருக்குது. நான் 1 by 1 நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிட்டு என்ன அதோட அவுட்புட்டுங்கிறது அதை ஹைலைட் பண்ணி நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா லெட்டுன்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம பொதுவாக வந்து வேறு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா வேறு நம்ம யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி லெட்டு இதில் ஃபஸ்ட் நேம் கொடுக்குறோம். ஃபஸ்ட் நேம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து டேட்டா டைப்ஸுங்கிறது தான் இதோட டைப் ஸ்கிரிப்டோட மெயின் கான்செப்டாகவே நம்ம சொல்கிறோம். இதில் நான் ஸ்ட்ரிங்னு மென்ஷன் பண்ணிவிட்டு என்ன ஸ்ட்ரிங் வேல்யூவோ அதை நான் கொடுக்குறேன். கன்சோலில் வந்துட்டு நான் வந்து என்ன டைப்பு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக டைப் ஆஃப் அண்ட் ஃபஸ்ட் நேமோட அந்த டைப் வந்து நான் கண்டுபிடிக்கிறதுக்காக டைப் ஆஃப்னு கொடுக்குறேன். இப்போ இப்படி கொடுக்கும் போது ஜானுன்னு வந்துடுது. ஓகேயா? சாரி, இப்போ இதில் என்னது நம்ம என்ன டைப் ஆஃப்ங்கிறது தான் நம்மளோட இது. கரெக்டாக இப்போ ஸ்ட்ரிங்னு வந்துருச்சு. கரெக்டாக இப்போ இதுவே வந்துட்டு இது வந்து எக்ஸ்பிளிசிட். இப்போ இது வந்து நான் வந்து ஸ்ட்ரிங்கை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நேம்ஸ் ஈக்குவல் டு டைலன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்படின்னா இப்போ நான் திருப்பியும் ரன் பண்ணுறேன். திருப்பியும் ரன் பண்ணுறேன். இப்போ என்ன வருதுன்னு பாருங்கள், ஸ்ட்ரிங்குன்னு தான் வருது. பிகாஸ் எதனால அப்படின்னா அது கெஸ் பண்ணிக்குது. ஓகேயா? நீங்கள் வந்து டப்ளிகேஷன்லையோ அவங்க ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க கெஸ் பண்ணுற மாதிரி, அந்த இதுக்கு கெஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேட்டா டைப்பை கொண்டு வருது. ஓகே, இதை தான் நம்ம வந்துட்டு ரெண்டு விதமாக நம்ம சொல்கிறோம், எக்ஸ்பிளிசிட் அண்ட் இம்ப்ளிசிட்னு சொல்லிட்டு ரெண்டு அசைன்மெண்ட்டாக நம்ம சொல்கிறோம். இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கான்செப்டில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். 3 மெயின் பெர்மிட்டிவ்ஸ்னால் என்னன்னு கேட்டாங்கன்னா சொல்லலாம். டைப் என்னென்ன அசைன்மெண்ட் டைப்ஸ் இருக்குது டைப் ஸ்கிரிப்டில் அப்படின்னு சொன்னாங்கன்னா எக்ஸ்பிளிசிட் இம்ப்ளிசிட்னு இருக்குது. எக்ஸ்பிளிசிட்னா வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். இம்ப்ளிசிட்னா நம்ம கொடுக்குற வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கெஸ் பண்ணி நம்மளால் அதோட டேட்டா டைப்பை நம்மளால் எடுக்க முடியும். ஓகே, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகே, இதில் என்னென்னா மேஜராக நம்ம பார்க்க போகிறோம் ஓகே அப்படிங்கிறது தான் என்னதான் அரே பார்க்க போகிறோம். டியூப்பிள், ஆப்ஜெக்ட் டைப்பு, என்யூம், ஓகே, எலிஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ், யூனியன் டைப், ஃபங்க்ஷன், காஸ்டிங், கிளாஸ், ஜெனரிக்ஸ், யூட்டிலிட்டி டைப்ஸு, அப்புறம் கீ ஆஃப். ஓகே, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் டைப் ஸ்கிரிப்டில். இது எல்லாமே வந்துட்டு இதில் மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி ஒரு பேசிக் லெவலில் ஒரு ப்ரோக்ராமிங்காக ஸ்டார்ட் பண்ணும் போதே இந்த அரே, டியூப்பிள் இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு தான் வந்திருக்கணும். கரெக்டாக லேர்ன் பண்ணாமல் வந்துட்டு டைப் ஸ்கிரிப்ட் எடுத்தோன்னே நம்ம போக முடியாது. ஒரு பேசிக் கான்செப்டை நம்ம தெரிஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் இதுக்கு டைப் ஸ்கிரிப்ட் வருவோம். அப்போ வரும்போது உங்களுக்கு ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும். ஒரு பெரிய புதுசாக எதுவும் படிக்கிற மாதிரி தான் இருக்காது. அரேங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம வந்து ஒரு ஸ்டோரேஜுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு வேல்யூ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கேயுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம நேம்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்கோம். அதில் ஸ்ட்ரிங்காக இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை நான் ஆல்ரெடி இந்த ஸ்ட்ரிங்கில் டிஃபால்ட்டாக மென்ஷன் பண்ணிட்டோம். ஓகே, வேணும்னா நம்ம வந்துட்டு நேம்ஸ் டாட் புஷ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஆடுக்கு பதில் நம்ம புஷ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரிங்காக வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டிஃபால்ட்டான டேட்டா டைப் நம்ம கொடுத்துருக்கோம். கரெக்டாக இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லின்னு ஒன்று இருக்குது. இப்போ ரீட் ஒன்லின்னா ஒன்றும் இல்லை. நான் ரீட் ஒன்லி நான் இங்கே டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து டைப் பண்ணதுக்கப்புறமேட்டு என்னால் இந்த டிஃபால்ட்டாக நான் என்ன இங்கே ஆட் பண்ணியிருக்கேனோ அது மட்டும் தான் இதனால் யூஸ் பண்ண முடியும். டாட் புஷ் வச்சு நான் யூஸ் பண்ண முடியாது. இன்னொன்று நான் ஆட் பண்ண முடியாது. ஓகே, இந்த ரீட் ஒன்லி வந்து காமனாக எல்லாத்துக்குமே வரும். நான் தனித்தனியாக சொல்லலை, ஜஸ்ட் ரீட் ஒன்லி பர்பஸை நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துலையும் நீங்கள் ரீட் ஒன்லி இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா டியூப்பிள்ங்கிறதும் அரேங்கிறதும் மேக்ஸிமம் சேம் தான். பட் என்ன இந்த டியூப்பில் என்னென்னா நம்ம டிஃபால்ட்டாக எவ்வளோ வந்துட்டு இண்டெக்ஸ் வேல்யூ வேணும், அதுக்கான டேட்டா டைப்பு என்னங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடுறோம். அதுதான் நாங்கள் இங்கே கொடுக்குறோம். அவர் டியூப்பிள் சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் லெட்டு யூஸ் பண்ணி.
இதில் வந்து 3 டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம். நம்பர், பூலியன், ஸ்ட்ரிங்ன்ட்டு. அதுக்கான வேல்யூவை நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டு வேணும்னாலுமே எக்ஸ்ட்ராவாக நம்மளால் ஆட் பண்ண முடியும். பட் அது வந்து அன்னோன் டேட்டா டைப்ஸில் தான் நம்மளுக்கு வரும். நீங்கள் கொடுத்துருக்க டேட்டா டைப் இல்லாமல் அதுவாக கெஸ் பண்ணி இம்ப்ளிசிட் மெத்தடில் தான் உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகே, இது டியூப்பிள்ஸு. அரே டியூப்பிள் மேக்ஸிமம் ஒன்று தான். ஓகே, இது உங்களுக்கு நம்ம கீழே வந்து நான் வந்து பேசிக் C#ல வந்துட்டு நான் நிறைய பேசிக்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். நான் அதோட டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அந்த ஃபஸ்ட்டு வீடியோவோட டைப் ஸ்கிரிப்டும் C#ஓட பேசிக்ஸும் வந்துட்டு நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அதில் வந்து பாருங்கள். இந்த பேசிக்ஸ்னால் நீங்கள் வேறு எதுலையாச்சும் கூட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு கூட நீங்கள் இங்கே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு நான் டைப் ஸ்கிரிப்டில் ஒரு ஐடியா நான் சொல்கிறேன். ஏன்னா ஆங்குலர் போகும்போது அதோட சின்டெக்ஸ்னால் பார்க்கும்போது உங்களுக்கு புதுசாக இருக்கக்கூடாது. டைப் ஸ்கிரிப்ட்லேருந்து தான் நம்ம ஆங்குலர் வந்து வந்திருக்கு. அதனால் நீங்கள் டைப் ஸ்கிரிப்டை பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் அதுக்கு போனால் ஈஸியாக இருக்குங்கிறதுனால தான். அதனால் நான் ஃபுல்லாக ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் என்னால் டைப் ஸ்கிரிப்ட் டியூப்பிள்னா என்ன, அரேனா என்னன்னு ஃபஸ்ட்லேருந்து என்னால் சொல்ல முடியாது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் என்னன்னு சொல்கிறேன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டைப்ஸ். இந்த ஆப்ஜெக்ட் டைப் எப்படி இருக்கும்னா இன்டர்ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இன்டர்ஃபேஸ் மாதிரியே தான் இருக்கும் ஆப்ஜெக்ட் டைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டு இது வந்து காரு. ஓகே, நம்ம காரு அதோட 1ன்னு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா காருன்னு சொல்லி நான் இன்னொரு வேரியபிள் இன்னொரு இடத்துல அதே நேம் யூஸ் பண்ணியிருக்கனால நான் 1ன்னு வச்சுருக்கேன் இதுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பு வந்து ஒரு காரோட டைப்பு, மாடலு, அப்புறம் இயர் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணி அதுக்கான டேட்டா டைப் பாஸ் பண்ணி ஒரு லாகில் எடுத்திருக்கோம். ஓகே, இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸில் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை கொடுத்து நம்ம எடுக்கிறது. ஓகேங்களா, இதில் முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணியிருப்போம். இதில் ஒரு ஆப்ஜெக்டாக தனியாக எடுத்திருக்கோம். டைப்பு, மாடல், இயர் எல்லாமே இது எல்லாமே என்னது ஒரு ஆப்ஜெக்ட். கரெக்டாக, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு டேட்டா டைப் கொடுத்து அதில் வந்து நம்ம எடுக்கிறது தான் ஆப்ஜெக்ட் டைப்பு. அடுத்தது எனியூம்ங்கிறதும் ஆப்ஜெக்ட் டைப் மாதிரி தான், ரிலேட்டடாக தான் வரும். பட் என்ன அப்படின்னா இது எல்லாமே ஒரு குரூப்பாக இருக்கும். இந்த எனியூம்ங்கிறது ஒரு குரூப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டே அப்படின்னு சொல்லும் போது மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இது எல்லாமே ஒரு இது செட் ஆஃப் இது. கரெக்டாக, அதே மாதிரி இப்போ மந்த்ன்னு சொல்லும் போது ஜான்வரி, பிப்ரவரி இதெல்லாமே ஒரு செட் ஆஃப். இந்த மாதிரி குரூப்பாக வர்றது வந்துட்டு இந்த எனியூம் கான்செப்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். எனியூம் கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணி நம்ம அதுக்கு ஒரு நேம் கொடுத்து ஓகே அதுக்குள்ள நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கொண்டு வருவோம். என்னது இதில் நான் இப்போ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ஷன் பேஸ் பண்ணி ஒரு குரூப். அப்போ நார்த், ஈஸ்ட், சவுத்து அதுக்கான வேல்யூ கொடுத்து நம்ம கெட் பண்ணுறோம். ஓகே, ஜஸ்ட் வந்து இது கான்செப்டாக தான் நம்ம பார்க்குறோம். ரொம்ப டீட்டெயிலிங்காக ஒரு ப்ரோக்ராமிங்காக இருக்காது. ஒரு எனியூம்னா என்ன, எப்படி டைப் ஸ்கிரிப்டில் என்ன சின்டெக்ஸில் ஒர்க் ஆகுதுங்கிறது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போக போக நம்ம வந்து இதில் ஒவ்வொன்றா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ப்ராஜெக்ட்குள்ளே. அப்புறம் ஏலியாசிஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ். இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஏலியாசிஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் allows types to be easily shared between different variables and objects. இன்டர்ஃபேஸ் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதே தான் இங்கேயும் இருக்கும். இந்த ஏலியாசிஸ் எப்படி இருக்கும்னா நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணுறோம்ல, ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுறோம்ல, நம்ம அந்த ஆப்ஜெக்டே நேமே எடுக்காமல் நம்ம தனியாக அதுக்கு ரிலேட்டடாக இன்னொரு நேம் கொடுத்து கூட நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அந்த மேலே உள்ளதை காமனாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு உள்ளதை காமனாக வச்சுட்டு அதை வேறு எதுக்காச்சும் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு செகண்டில் உள்ளதை நீங்களாக ஒரு நேம் இங்கே க்ரியேட் பண்ணி அதோட ஆப்ஜெக்டை இங்கே கனெக்ட் பண்ணி கூட நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதான் ஏலியாசிஸ். இன்டர்ஃபேஸ் எப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு இன்டர்ஃபேஸை பற்றி நிறையவே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் க்ரியேட் பண்ண தேவையில்லை. இன்டர்ஃபேஸே வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதுவே இன்னும் 2-3 இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்டென்ட்டுங்கிறத கீவேர்டை யூஸ் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு உள்ளதை செகண்ட் இன்டர்ஃபேஸோட கனெக்ட் பண்ணி செகண்ட் இன்டர்ஃபேஸோட டேட்டாவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம தேர்டு இன்டர்ஃபேஸ் வேணும்னா தேர்டை வந்து கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுதான் வந்துட்டு ஏலியாசிஸ்க்கும் இன்டர்ஃபேஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இந்த எனியூமில் என்னென்னா ஒன்று சொல்லிக்கிறேன். என்னென்னா நம்ம ஆல்ரெடி ஒரு குரூப் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் நம்ம சொல்லிட்டோம். கரெக்டாக, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளேவர் இருக்குது. எனியூம்ஸ் கம் இன்டு ஃப்ளேவர் ஸ்ட்ரிங் அண்ட் நியூமரிக். ஓகே, இதில் வந்து 2 ஃப்ளேவர் சொல்கிறாங்க. என்னென்னா ஸ்ட்ரிங்கும் நியூமரிக்குங்கிற இந்த 2 ஃப்ளேவரில் தான் நமக்கு வந்து எனியூம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். மற்ற எந்த டேட்டா டைப்லேயும் உங்களுக்கு வராது.
இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் டேட்டா டைப்ஸ் தான் இதில் இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்த யூனியன் டைப். யூனியன் டைப்ஸ் ஆர் யூஸ்டு when a value can be more than a single type, such as when a property would be string or number. இந்த யூனியன் டைப்புங்கிறது எப்படி இருக்கும்னா, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சாம்பிள் கோடு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேமு, இந்த நேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோடுன்னு சொல்லி ஒரு இது வச்சுருக்கோம். ஓகே, ஒரு வேரியபிள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 டேட்டா டைப்பை நம்ம யூஸ் பண்ணணும், ஸ்ட்ரிங்கு, நம்பர். இது என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆறுன்னு அர்த்தம். கரெக்டாக, நீங்கள் இந்த கோடுங்கிறது வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கெட் பண்ணும் போது, வேல்யூ பாஸ் பண்ணும் போது நீங்கள் ஸ்ட்ரிங்காகவும் பாஸ் பண்ணலாம், எதர் வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நியூமராக நம்பர்ஸாக பாஸ் பண்ண முடியும் உங்களால். 2 விதமாகவும் நம்ம இதை ஸ்டாட்டிக்காக கொடுக்காம ஸ்ட்ரிங்கு ஆர் நம்பருன்னு கொடுக்கும் போது நான் ஒரே ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்பரும் பாஸ் பண்ண முடியும், என்னால் ஸ்ட்ரிங்கையும் பாஸ் பண்ண முடியும் ஒரே இதுக்குள்ள தான். ஓகே, அதுதான் வந்துட்டு நம்ம யூனியன் டைப்புன்னு நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகே, மோர் தென் அ சிங்கிள் டைப். நிறைய வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு இதை கொண்டு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேல்யூவோட இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்டட் கோடை வந்து நம்ம இன்டிஜராகவும் இங்கே சென்ட் பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரிங்காகவும் சென்ட் பண்ணுறோம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுங்கிறது காமனாக இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷனுங்கிறது காமனாக தான் இருக்கும். இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரிட்டர்ன் டைப்பில் யூஸ் பண்ணலாம், வாய்டு ரிட்டர்ன் டைப்பில் யூஸ் பண்ணலாம், பேராமீட்டர்ஸில் யூஸ் பண்ணலாம், ஆப்ஷனல் பேராமீட்டர்ஸ் இருக்கு, டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ், நேம்டு பேராமீட்டர்ஸ், ரெஸ்ட் பேராமீட்டர்ஸ், டைப் ஏலியஸ் அப்படிங்கிறதும் இருக்கு. இதில் ரிட்டர்ன் டைப்பு, வாய்டு ரிட்டர்ன் டைப் மேக்ஸிமம் 2 ஒன்று தான். என்னன்னா ரிட்டர்ன் டைப்புங்கிறது நம்ம இப்போ ஒரு டேட் வந்து காமனான ஒரு இதில் வந்து கெட் டேட்டுன்னு கொடுத்து அதோட கரண்ட் டேட் அண்ட் டைம் எடுக்கிறோம். அந்த மாதிரி காமனாக வர்றது எல்லாமே இந்த ரிட்டர்ன் டைப் சொல்லுவோம். வாய்டுங்கிறது வந்துட்டு ரிட்டர்ன் எதுவுமே பண்ண மாட்டோம். ஓகே, அதில் ரிட்டர்ன்ஸ் எதுவுமே வராது. நம்ம ஜஸ்ட் கன்சோல் ஏதாச்சும் வந்து லாக் மாதிரி நம்ம வந்துட்டு மெசேஜ் மாதிரி காட்டணும்னா ஒரு ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எதுவுமே வேல்யூஸ் எதுவுமே ரிட்டர்ன் பண்ண மாட்டோம், நம்ம சென்ட் பண்ணி எடுக்க மாட்டோம். ஓகே, அதை வந்து வாய்ட் ரிட்டர்ன் டைப்னு சொல்கிறோம். ஒரு மெத்தடுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு பட்டன் மெத்தட் அந்த மாதிரிலாம் வரும்போது என்ன பண்ணுவோம், கிளிக் பண்ணுவோம், அதுக்குள்ளே உள்ள ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகணும், அதை தான் வாய்ட் ரிட்டர்ன் டைப்புங்கிறோம். பேராமீட்டர்ஸு, ஆப்ஷனல் பேராமீட்டர்ஸ். ஓகே, சின்ன எக்ஸாம்பிள் இருக்குது. இதில் வந்து பேராமீட்டரோடது இது என்ன பண்ணுறோம், ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் மல்டிப்ளை ஏபின்னு 2 கொடுக்குறோம். ஏபுக்கு வந்து நம்பரு டைப்பு, பிக்கும் அதே மாதிரி நம்பர் டைப்பு. இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுறோம்னா ஏ இன்ட்டு பி அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுறோம். இது வந்து பேராமீட்டர். இதே வந்து ஆப்ஷனல் பேராமீட்டர்னா இப்போ 3 பேராமீட்டர்ஸ்க்கு ஏபிசின்னு, பட் ஆனால் இந்த சிங்கிறத வந்து நம்ம கொஸ்டின் மார்க் வச்சுருக்கோம். என்னன்னா சி வந்து நீங்கள் அனுப்பலாம், இல்லைனா இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாகில் பார்த்தீங்கன்னா ஆடில் 2,5 தான் அனுப்புகிறோம். ரிட்டர்ன் என்ன ஆகும், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. சியில் பார்த்தீங்கன்னா இது சிக்கு ஒரு வேளை நீங்கள் வேல்யூ அனுப்பலன்னா 0வாக கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே, இதை தான் வந்து நம்ம ஆப்ஷனல் பேராமீட்டர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ், நேம்டு, ரெஸ்ட், டைப்லைஸ், இது எல்லாமே ஓரளவுக்கு சிமிலராக தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஓகேங்களா, நீங்கள் ஒரு ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் டிஃபால்ட் பேராமீட்டர் நேம்டு என்னென்னு அப்படின்ட்டு. ஓகே, நமக்கு டைம் இல்லை, அதனால் இந்த வீடியோ நான் ஷார்ட்டாக முடிக்கணும். அதனால் நீங்கள் இதை மட்டும் கொஞ்சம் கூகுளில் பார்த்துட்டு ஏதாவது டவுட்னா உங்களுக்கு கேளுங்க. ஏன்னா டிஃபால்ட்டாக இப்போ நம்மளுக்கு மேஜரானது ரிட்டர்ன் டைப்பு, வாய்ட் ரிட்டர்னு, பேராமீட்டர், ஆப்ஷனல் பேராமீட்டர் நான் சொல்லிட்டேன். இந்த 4ஐயும் பேஸ் பண்ணி தான் அந்த டிஃபால்ட்டு, நேம்டு, இந்த ரெஸ்ட்டு எல்லாமே இருக்கும். ஓகே, அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டானா எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த 4 தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஓவர் ரைடிங் எ டைப். ஓவர் ரைடிங் பார்த்துருப்போம் நம்ம, ஓவர்ரைடின்னு சொல்லிட்டு பாலிமார்ஃபிசம் சொல்லி பேசிக்காக நம்ம கான்செப்ட் பார்த்துருப்போம். கரெக்டுங்களா, அதே தான் இதுவும். ஓகேங்களா, அதே மாதிரி தான் இந்த கேஸ்டிங் இருக்கும். கேஸ்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஓவர் ரைடிங் எ டைப். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, லெட் எக்ஸ், ஓகே, ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம். இதில் வந்துட்டு நம்ம வந்து டேட்டா டைப் எதுவுமே நம்ம மென்ஷன் பண்ணல. அதுக்கு பதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா அன்னவுன்னு கொடுத்துருக்கோம். அன்னவுன்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்ம எதுவுமே வந்து டேட்டா டைப் மென்ஷன் பண்ணாமல் அன்னவுன்னு கொடுத்து நம்மளால அந்த இம்ப்ளிசிட் மெத்தட் மூலியமா நம்மளால ஒர்க் பண்ண முடியும். சீக்வல் டு ஒரு ஸ்ட்ரிங்கில் அலோன்னு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கன்சோலில் நான் கொண்டு போகும்போது இந்த எக்ஸை வந்துட்டு
as string அப்படின்னு சொல்லி நம்மளால அதோட டேட்டா டைப்பை நான் ரன்ல நான் மென்ஷன் பண்ண முடியும். ஓகே, நான் வந்துட்டு அதான் கேஸ்டிங்கிறது. ஒரு இடத்துல இருந்து இன்னொன்னுக்கு நான் என்னால சேஞ்ச் பண்ண கொண்டு போக முடியும் வேற ஒரு இதா. இப்போ நான் என்ன பண்ணேன்னா அன்னோனுங்கிறத நான் ஸ்ட்ரிங்னு நான் வந்துட்டு யூஸ் பண்ணி ஒர்க் பண்றேன் அதோட லென்த் கொடுத்து. இதுதான் வந்துட்டு நம்ம வந்து கேஸ்டிங்னு நம்ம சொல்றோம். அடுத்தது கிளாஸ்ங்கிறது உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே தெரிஞ்சிருக்கும். கிளாஸ் வச்சு தான் அடுத்த ஆப்ஜெக்ட் வரும், அதுக்குள்ளே தான் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது காமனான ஒரு விஷயம். இந்த கிளாஸில் என்னென்ன நம்ம இந்த பார்க்க போகிறோம்னா மாடிஃபயர்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ், அப்ஸ்ட்ராக்ட், ஓவர் ரைடு கான்செப்ட். மாடிஃபயர்ஸ்னால் என்னது? பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட், இன்டர்னல். நம்ம ஆக்சஸ் ஸ்பெசிஃபயர்ஸ், ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் பார்த்துருப்போம் கரெக்டுங்களா? என்னென்ன மாதிரி ஆக்சஸ் வேணும் அப்படின்ட்டு அதுதான் நம்ம வந்து மாடிஃபயர்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட், சிங்குலர் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள், மல்டி லெவல், இந்த மாதிரி பேசிக்காக இது எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட பிளேலிஸ்ட் ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் பேசிக்ஸ் இதெல்லாம் தெரியலைன்னா நீங்கள் அதெல்லாம் படிச்சுட்டு தான் நீங்கள் வரணும் இதுக்கு, கரெக்டாக? இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா ஓகே தான். இன்ஹெரிட்டன்ஸ், அப்ஸ்ட்ராக்ட், கிளாஸ்க்குள்ள நம்ம எப்படி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை உள்ளே கொண்டு வருவோம், அப்புறமேட்டு ஓவர் ரைடிங் எப்படி இருக்கும், இது எல்லாமே இருக்குது. நான் சும்மா பேசிக்காக கிளாஸ்னால் என்னென்னு மட்டும் சும்மா கிளாஸோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குங்கிறத மட்டும் சும்மா காட்டுறேன். கிளாஸ் பர்சனுங்கிறது தான் கிளாஸோட நேமு, ஓகேங்களா? இல்லை வந்து பப்ளிக்கில் ஒரு நேமுங்க வந்து பப்ளிக்காக நம்ம கொடுத்துக்குறோம். இப்போ ப்ரைவேட் நான் கொடுத்தேன்னா என்ன பண்ண முடியும்னா வெளியில் வேறு ஏதாவது கிளாஸில் நான் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த கிளாஸில் மட்டும்தான் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுதான் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். அப்புறம் நான் கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்து அந்த கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து நான் வந்து கெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கெட் நேம்னு சொல்லி ஒரு பப்ளிக் கிளாஸ் வச்சு அதுக்குள்ளே ஒரு மெத்தட் மாதிரி வச்சு நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுதான் ஒரு சின்ன ஒரு கிளாஸுக்குள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்டர்னா ஒரு இனிஷியலைஸ். ஓகே, ஒரு வேல்யூவை நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதான் கன்ஸ்ட்ரக்டர். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டரே நிறையா இருக்குது, நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிடலன்னா படிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் கெட் நேமு அந்த மெத்தடுக்குள்ளே நான் கால் பண்ணுறேன். கிளாஸ்க்குள்ளே ஒரு மெத்தட் வச்சு நான் கால் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் அதோட கிளாஸ் கான்செப்ட். அடுத்து ஜெனரிக்ஸில் என்னென்ன இருக்குது? ஃபங்க்ஷன்ஸு, ஓகே, ஜெனரிக்ஸ் ஃபங்க்ஷன்ஸு, கிளாஸு, டைப்லேஸு, டிஃபால்ட் வேல்யூ, எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு ஜெனரிக்ஸில் இவ்வளோ இருக்குது. இது எப்படின்னா ஜெனரிக்ஸை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பேசிக்காக ஒரு லைனில் சொல்ல போனோம் அப்படின்னா நீங்கள் இப்போ ஸ்டாட்டிக்காக வந்து இந்த மாதிரி டேட்டா டைப் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பேராமீட்டர் கொடுத்துருவோம். பேராமீட்டரை கொடுத்துட்டு டேட்டா டைப் கொடுக்குறோம். அதுக்குள்ளே ஒரு ரிட்டர்ன் டைப் நம்ம பாஸ் பண்ணோம். ஓகே, நம்ம டிஃபால்ட்டாக ஸ்டாட்டிக்காக ஒரு டேட்டா டைப்பை நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். இதுவே நான் ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும், பட் ஆனால் நான் நிறையா விதமான ஒரு பேராமீட்டர்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன், டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்குற போது தான் ஜெனரிக்ஸ் கான்செப்ட். ஓகே, இந்த ஜெனரிக் கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா இதில் ஃபங்க்ஷன் வச்சு ஜெனரிக்ஸ், இது மாதிரி கிளாஸ் ஜெனரிக்ஸ், டைப் ஜெனரிக்ஸ்ன்னு இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு மற்ற கான்செப்ட்னா தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து இந்த பேராமீட்டர்ஸ்க்கு வந்து கொடுக்கும் போது டேட்டா டைப்பை வந்து ஜெனரிக்ஸாக மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இது ஃபங்க்ஷனோட நேமு. இதில் வந்து 2 பேராமீட்டர் எஸ்டின்னு 2 கொடுக்குறோம். ஓகே, அந்த எஸ்டி அதை வந்து நம்ம வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா v1 v2ங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து செட் பண்ணிக்கிறோம் 2 பேராமீட்டரா. ஓகே, அதுக்கப்புறம் இதுதான் சின்டெக்ஸ். ஓகேங்களா? இதுதான் இப்படி தான் இருக்கும் ஜெனரிக்ஸோட சின்டெக்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு லாகில் என்னவா அனுப்புகிறேன்னு பாருங்கள். இது என்னோட ஃபங்க்ஷனு. நான் இந்த எஸ்ஸுக்கும் டீக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா எனக்கு தேவையான 2 டேட்டா டைப்பை நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ஸ்ட்ரிங்கும் நம்பரும் நான் அனுப்புகிறேன். இதே மாதிரி நீங்கள் என்ன விதமான டேட்டா டைப் வேணாலும் இந்த மாதிரி 2 எஸ்ஸுக்கும் டீக்கும் பதிலாக நீங்கள் அனுப்ப முடியும். ஓகே, இந்த மாதிரி சிம்பிள் வந்தாலே ஜெனரிக்ஸுங்கிறது தான் அர்த்தம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்கு, அடுத்தது நம்பர்ஸு நம்ம கொடுத்து சென்ட் பண்ணுறேன். இல்லை நான் இதே ஃபங்க்ஷனை வேற ஒரு இடத்துல வந்து இதுக்கு பதில் நான் இன்னொன்று இடத்துல யூஸ் பண்ண போகிறேன். அது எப்படி இருக்கணும்னா ஒரு ட்ரூ ஆர் ஃபங்க்ஷனும் பூலியனும் எனக்கு ஸ்ட்ரிங்கும் வேணும் அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த இதுக்கும் நீங்கள் இதே ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி சில கான்செப்ட்டுக்கு தான் வந்து நம்ம ஜெனரிக்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஜெனரிக்ஸை இந்த கான்செப்ட்டுக்கு தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். யூட்டிலிட்டி டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. பார்ஷியல், ரெக்கார்டு, ஒமிட், பிக், எக்ஸ்க்ளூடு, ரிட்டர்ன் டைப்பு, பேராமீட்டர்ஸ், ரீட் ஒன்லின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அப்படியே 1 by 1 வேகமாக பார்த்துடலாம். என்னென்னா பார்ஷியல்னா ஒன்றும் இல்லை, இப்போ இன்டர்ஃபேஸ் கான்செப்ட் இதில் வந்து எக்ஸு ஒய்ன்னு சொல்லி 2 ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து நம்பரு, ஒய்யும் நம்பரு. ஆனால் எனக்கு வந்து 2த்துக்குமே நான் வேல்யூலாம் எனக்கு சென்ட் பண்ண வேணாம், ஏதாவது ஒன்றுக்கு நான் சென்ட் பண்ணால் போதும். பார்ஷியலாக நான் யூஸ் பண்ண போகிறேன். பட் ஆனால் அந்த ஒய் வந்து இந்த இதில் இருக்கட்டும். நான் பட் ஆனால்
பட் இந்த கான்செப்டுக்கு நான் வந்துட்டு எனக்கு ஒய் தேவைப்படல, எக்ஸ் மட்டும் தான் தேவைப்படுது, அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் பார்ஷியலுங்கிற கீவேர்டை வச்சு தனியாக ஒரு லெட்டு பாயிண்ட்னு சொல்லி ஒரு வேரியபிள் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்ஷியல் கீவேர்டை யூஸ் பண்ணி தனியாக ஒன்று எடுத்து நீங்கள் அங்கேருந்து .part.x=10ன்னு சொல்லி நீங்கள் அதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணி நீங்கள் உங்களால் பார்ஷியலாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதான் பார்ஷியல். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்யூர்டு. ரெக்யூர்டு ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, மேக்கு மாடலு மைலேஜ் கொடுத்துட்டு ஓகேங்களா கொடுத்துருக்கீங்க. பட் இதுக்கான வேல்யூ நீங்கள் வந்து அசைன் பண்ணும் போது நீங்கள் மூணுமே கண்டிப்பாக வந்து உங்களோட டெவலப்பர் வந்து அசைன் பண்ணணும் அப்படிங்கிற போது நீங்கள் ரெக்யூர்டுன்னு நீங்கள் கொடுத்து அதோட இன்டர்ஃபேஸ் நேமை இங்கே கால் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். கொடுக்காம நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா ரன் ஆகக்கூடாது. எல்லாமே ஊப்ஸ் பேசிக் பார்த்தீங்களா, அதோட ஒரு கோடிங் ஸ்ட்ரக்சர்னா இப்படி தான் இருக்கணும், ஸ்ட்ரக்சர் வைஸ் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம டிசைன் பண்ணது தானே ஊப்ஸ். அதோட பேசிக் தான் வந்து நம்ம இங்கே டைப்ஸ்கிரிப்டில் டைப்ஸை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். டைப்ஸுங்கிறதுல உள்ளே கொண்டு வந்து எல்லா கான்செப்டையும் உள்ளே கொண்டு வரோம், அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெக்கார்டுன்னா ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் வேணும் அப்படிங்கும் போது ஸ்டோரேஜ் மீன்ஸ் நம்ம ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம்னு சொல்கிறது தான் இங்கே ரெக்கார்டுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த ரெக்கார்டில் ஸ்ட்ரிங்கு நம்பருன்னு சொல்லி 2 வந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி வந்து லிஸ்ட்டை வந்து நம்மளால் ரெடி பண்ணி இந்த நேம் வச்சு நம்மளால் பாஸ் பண்ணிக்க முடியும். லிஸ்ட்டு தான், லிஸ்ட்டு ரெக்கார்டு எல்லாம் அந்த கான்செப்ட் தான் இங்கே ரெக்கார்டு நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஒமிட்னா என்னன்னா, இந்த இன்டர்ஃபேஸில் இப்போ நேம் ஏஜ் லொக்கேஷன் 3 இருக்குது. எனக்கு வந்துட்டு நேம் மட்டும் போதும், இந்த ஏஜ் லொக்கேஷன் வேணாம் இந்த இதில் அப்படின்னா நான் ஒமிட்டுன்னு சொல்லி அந்த இதை வச்சு நான் வந்து இதை 2ஐயும் ஸ்கிப் பண்ணி நான் நேமுக்கான வேல்யூ யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த இதை வந்துட்டு நான் லாகில் யூஸ் பண்ணி என்னால் அவுட்புட்டை கொண்டு வர முடியும். அந்த 2 ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு வராது. ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங்க்கு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகும்போது இந்த 2 ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் வந்து ஒமிட் பண்ணிக்கிறீங்க. பிக்குங்கிறது நீங்கள் ஒமிட் அங்கே எப்படியோ இங்கே பிக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி இதை தவிர மற்ற எல்லாமே வரணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதில் வந்து 3ல் எனக்கு 2 வேணாம்னு சொல்கிறோம். இங்கே வந்து இந்த 1 தவிர மற்ற 2மே வேணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நேமை தவிர மற்ற எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த பிக்குங்கிறது. எக்ஸ்க்ளூடுங்கிறது நீங்கள் எதை வந்து ஸ்கிப் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் எக்ஸ்க்ளூடு. ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த யூட்டிலிட்டி டைப்ஸில் உங்களுக்கு வந்துடும். அடுத்த பார்த்தீங்கன்னா கீ ஆஃப் வந்து ஒரு ஈஸியாக தான் இருக்கும் நான் சொல்லும் போது, பட் ஆனால் இதை நான் ரியல் டைமாக நான் எங்கேயாவது ஒர்க் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறமேட்டு இதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் இதை பற்றி பேசிக் ஐடியா இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் பார்த்த வரைக்கும் இன்டர்ஃபேஸ் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும் போது இங்கே வந்து நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணி ஃபங்க்ஷனில் மென்ஷன் பண்ணி நம்மளால் அதோட நேமையாக நம்ம கெட் பண்ண முடியுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு கீவேர்டை வச்சு யூஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் வந்து நம்ம கெட் பண்ணலாம். ஓகே, அது நான் வந்து தனியாக வேறு ஏதாவது ரியல் டைமாக ஏதாவது ப்ராஜெக்டில் இன்க்ளூட் பண்ணும் போது நான் அதை எடுத்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக அந்த கீ ஆஃப்ங்கிறத சொல்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸாக தெரியும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு ஒரு டைப் ஸ்கிரிப்டாக வருது. ஓகே, டைப்ஸை வந்து நம்ம வந்து பேசிக்காக நம்ம படித்த விஷயத்துலேருந்து நம்ம எப்படி வந்து இதை யூஸ் பண்ணுறோம், ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்லேருந்து டைப் ஸ்கிரிப்டுக்கு நம்ம எப்படி கொண்டு போயிருக்கோம், அதை வந்து நம்ம எப்படி சின்டெக்ஸ் வைஸ் கொண்டு போகிறோம், இதனால என்ன யூஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் டைப் ஸ்கிரிப்ட் வந்து படித்த மாதிரி தான். இதை வச்சு நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலில் ஆங்குலருக்கு நீங்கள் கொண்டு போகலாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு ஆங்குலரு நிறைய டேட்டாபேஸ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ்.